நாமத்துக்கு மகிமை உண்டாடும். ஹல்லேலூயா. கர்த்தர் அடியேனை ஒரு சாட்சியை நிறுத்தியிருக்கிறார். அதாவது இந்த நான் ஒர்க் செய்து கொண்டிருக்கிறதான இந்த ப்ராஜெக்ட் அது கிட்டத்தட்ட 12.5 ஆண்டுகளாய் அந்த ஒரு ப்ராஜெக்டில் இருக்கேன். அந்த ப்ராஜெக்டு இப்பொழுது டீகமிஷன் ஆகி அது வட இந்தியா தேசத்தில் அந்த ப்ராஜெக்ட் போகிறது. ஆகவே அந்த ப்ராஜெக்ட் வெளியே வரணும். அது ஒரு பெரிய ஒரு போராட்டமான சூழ்நிலையாக இருந்தது. பின்பதாக திடீரென்று நான் ஒர்க் பண்ணுற நிறுவனத்தில் லே ஆஃப் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டாங்க. அதாவது சப்போர்ட்டில் இருக்கிறவங்களெல்லாம் லே ஆஃப் வேலையிலேருந்து வெளியே ஏற்றுகிற அந்த சூழ்நிலை காணப்படுது. அப்போது இந்த ப்ராஜெக்டில் வெளியே போகும்பொழுது ஒரு மிகுந்த ஒரு போராட்டமான சூழ்நிலை எல்லாருக்குமே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட கிரேடுக்கு அப்புறம் அவங்கள அந்த ப்ராஜெக்ட்லையும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் கத்திரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, அதாவது கர்த்தருடைய ஒத்தாசை எப்படி வரும்னா பாருங்கள், திடீரென்று நான் ரிப்போர்ட் பண்ணுகிற மேனேஜர் அவர் ரிப்போர்ட் பண்ணுகிற மேனேஜர், அதாவது என்னுடைய 2 அப் லெவல், அவர் கூப்பிட்டு மேத்யூ உங்கள் ரெஸ்யூம் தாங்க அப்படின்னு கேட்டாங்க. ரெஸ்யூம் சரி அமுச்சு விட்டுட்டோம். ரெஸ்யூம் அமுச்சு விட்டதும் எங்கேருந்து ஒரு கால் வருது, கூகுள்லேருந்து கால் வருது. அந்த ப்ராஜெக்ட் நிறுவனத்திலேருந்தே அந்த கூகுள்ன்ற ப்ராஜெக்ட்லேருந்து கால் வருது. அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் நான் ஒர்க் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஒன்றுமே தெரியாது. கடந்த வாரத்தில் கூட இதை பகிர்ந்து கொண்டேன் சில சகோதரர்களோடு, ஜெபித்து கொள்ளுங்கள் என்று. அதே போல் கால் வந்தது. அந்த காலில் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது, கர்த்தர் கிருபை செய்தார். பின்பதாக அட்டன் பண்ணிவிட்டு அவர் சொன்ன காரியம், கிளைண்ட் திடீர்னு ரெக்ரூட்மெண்ட் நிறுத்த சொல்லிட்டாங்க, அதனால் இது ஹோல்டில் போகுது அப்படின்னு திரும்ப ஒரு வார்த்தை சொன்னாங்க. இப்போ ஹோல்டில் போதா அப்படின்னு நினைக்கும்பொழுது திரும்பவும் ஒரு விதமான ஒரு பிரயாசம் இருந்தது. ஆனால் நல்ல தேவன் என்ன பண்ணார், இந்த செவ்வாய்க்கிழமை அவங்க கால் பண்ணி சொன்னாங்க, இப்போது ஒரு மெயில் உங்களுக்கு வந்திருக்கும் மேத்யூ, அக்னாலேஜ் பண்ணுங்கள். அந்த மெயில் எல்லாம் சொல்லிட்டாங்க, நீங்கள் செலக்டட், நீங்கள் எப்போ உங்களை ரிலீஸ் பண்ணுறாங்களோ அது ரிலீஸ் பண்ணுற அடுத்த நாளே இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த விதத்துலேயும் உங்களுக்கு அலோகேஷன் எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த வாழ்க்கையில் செய்தார். நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. நாம் அதை நினையாமல் இருக்கும்பொழுது எங்கே யாரை பார்க்கணும், என்ன பேசணும், அதாவது அந்த யாரெல்லாம் ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் வராங்களோ அங்கே ஒரு டீம் இருக்கும், ஆர்எம்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த டீமில் அவங்க சொல்லுகிற காரியம், நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் செலக்ட் ஆகிக்கோங்க, சீக்கிரம் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம செலக்ட் ஆகணும்னா நமக்கு ஒரு 100 பேர் தெரியணும், யாருமே தெரியாது. நம்ம வரோம், வேலை செய்கிறோம், போகிறோம். தெரிஞ்ச மக்கள் எல்லாம் அவங்கள சொல்கிறாங்க, மேத்யூ எதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் இங்கே ரிலீஸ் ஆகிறேன், நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியாதுப்பா, யாரும் தெரியாது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் செய்கிற காரியம். வேறொரு ஆள் நம்மளை கூப்பிட்டு உங்கள் ரெஸ்யூம் அனுப்புங்க, நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு ரெஃபர் பண்ணாங்க. பின்பதாக அந்த இன்டர்வியூ 45 நிமிஷம் இருந்துச்சு. கர்த்தர் என்ன பேசணுமோ எல்லா வார்த்தையிலையும் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தரின் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஒரே காரியம், ஆண்டவர் இடத்துல நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். நெகட்டிவாக எதுவுமே பேசக்கூடாது. ஹல்லேலூயா. நெகட்டிவாக, அதாவது எதிர்மறையான காரியங்கள், அதுதான் சத்ரு அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு தேவனுடைய முன்பாக அவன் நிற்பான். உங்கள் பிள்ளை இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளை எதிர்மறையாக பேச உண்மை விசுவாசிக்கவே இல்லை என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே அவன் அறிக்கை செய்வான், குற்றப்படுத்துவான். பிசாசு வெட்கப்படுத்த வேண்டும் என்றால் நாம் செய்கிற ஒரே காரியம் விசுவாசத்தோடு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன நடக்கும் பிரதர், ஆயிடுச்சான்னு கேட்குற ஒரு கும்பல் இருக்கு, 100 பேர். வந்துருச்சா இவங்கள பயந்தே ஓடணும் இந்த பக்கம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சோதனம், எஸ் ஆயிடும் ஆயிடுதோ இல்லையோ ஆயிடும். ஹல்லேலூயா. அப்போ அதுதான் நம்முடைய விசுவாசமாக இருக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் அதை பேசுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராய் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நன்மை செய்கிற தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா.